ப்ரெஸ் மீட்டை வந்து 8 வயசு பையனாக இருந்தப்போ அவனுக்கு ஒரு குழந்தைக்கு மஜ்ஜை ஃபெயிலியர் டிஸார்டர், மஜ்ஜை வேலை செய்யாத வியாதி ஃபேன்குனி அனீமியாவுக்கு 23 வயசு பெண், பெங்களூரை சேர்ந்த பெண். அவங்க வந்து ஒரு ஃபிலாந்த்ரபிக் பேசிஸில் ஸ்டெம் செல் டொனேஷன் பண்ணி அந்த டிரான்ஸ்பிளான்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சு இன்றைக்கி 3 இயர்ஸ் ஆகுது. இந்த பீரியடில் அவனோட இப்போ செல் கவுண்ட்லாம் நல்லா இருக்கான். முதல்ல பெட் ரிடன் சைல்டாக இருந்தால் இப்போ இன்றைக்கி ஸ்கூலுக்கு போகிறான். அவனுடைய டெய்லி ஆக்டிவிட்டீஸ் அவனே பார்த்துக்கிறான். ஃபேன்குனி அனீமியா ஒரு மரபு வகை சார்ந்த ஒரு அரிய நோய். நீங்கள் ஸோ இதை பற்றி மக்கள்கிட்ட எந்த அளவுக்கு இருக்குது? ஃபஸ்ட்டு இந்த ஃபேன்குனி அனீமியா என்னன்னு? ஸோ ஃபேன்குனி அனீமியான்றது ஒரு தன்னுடைய மரபணுவில் ஒரு பிரச்சனை உள்ள ஒரு வியாதி இது. ஸோ அந்த மரபணு மாற்றத்தினால அவங்களுக்கு சின்ன வயசுலேயே மஜ்ஜை வேலை செய்யாமல் போயிடுது. ஸோ அவங்களுக்கு மற்ற பிரச்சனைகளும் இருக்கலாம். சில சமயம் கிட்னி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், சில சமயம் ஹார்ட் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், வளர்ச்சி குறைவு, எலும்புகளில் பிரச்சனை இதெல்லாம் இருந்தாலும் அதனால அவங்களுக்கு உயிருக்கு ஆபத்து ஏற்படுறதில்ல. உயிருக்கு ஆபத்து மஜ்ஜை எப்போ வேலை செய்யாமல் போயிடுதோ அப்போ தான் அவங்களுக்கு உயிருக்கு ஆபத்து ஏற்படுது. ஸோ இந்த மஜ்ஜை வேலை செய்யாத போன் மேரோ ஃபெயிலியர் வர்றப்போ மஜ்ஜை மாற்று ஒன்று தான் அவங்களுக்கு குணப்படுத்தக்கூடிய ஒரு ட்ரீட்மெண்ட்டாக இருக்குது. இப்போ உள்ள காலகட்டத்தில் நிறைய நோய் வருது. ஸோ அதில் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இந்த மாதிரி நிறைய மரபணு நோய்கள் இல்லை பெயர் தெரியாத நிறைய புதிய நோய்கள் வரும்போது இதை பற்றின அதை எப்படி மக்கள் கண்டுபிடிக்கிற விஷயம்? இந்த மாதிரி புதிய நோய்கள் வந்திருக்குன்றது எப்படி பேரண்ட்ஸுக்கு தெரியும், இல்லை ஒரு குழந்தைக்கு இருக்குன்றது எப்படி தெரியும்? ஸோ இது வந்து இந்த மாதிரி மரபணு நோய்கள் எதுவுமே புதுசு கிடையாது. இது எல்லாமே காலங்காலமாக உள்ள நோய் தான். ஆனால் இன்றைக்கி நம்மளால் பெட்டராக கண்டுபிடிக்க முடியுது, பெட்டர் ஃபெசிலிட்டிஸ்னால. இதை கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தோன்னா இன்றைக்கி யூஸ்வலாக இந்த டிசீஸ்க்குன்னு சில சிம்டம்ஸ் இருக்கும். இப்போ ஃபேன்குனி அனீமியான்னு எடுத்தால் குழந்தை டயர்ட் ஆகிடுறனால அவங்க பிளட் கவுண்ட் பண்ண போய் ஹீமோக்ளோபின் கம்மியாக இருக்கும். ஹீமோக்ளோபின் கம்மியாக இருக்கிறது காமனாக பாப்புலேஷனில் இருக்கிறது ரத்த சோகை, இரும்பு சத்து குறைவினால் வர ரத்த சோகை. ஸோ எல்லாமே ஃபேன்குனி அனீமியா கிடையாது. ஸோ அப்போ 100ல் இன்றைக்கி 50 பெண்கள், கிட்டத்தட்ட 70% குழந்தைங்களுக்கு ரத்த சோகை வர்றது இரும்பு சத்து குறைவுனால மட்டும்தான். ஸோ இது ஃபேன்குனின்றது அரிய வியாதி தான். இன்னுமே 3 செல் லைனும் கம்மியாக இருந்தால் ஹீமோக்ளோபினும் குறைஞ்சு, வெள்ளை அணுக்களும் குறைஞ்சு, தட்டணுக்களும் குறைஞ்சு, அது இல்லாமல் அடிஷ்னலாக எங்களுக்கு குழந்தைங்கள அது பார்க்கும் போது அவங்களுக்கான இந்த அவங்களோட உடல் அமைப்பில் சில மாற்றங்கள் இருக்கனாலையும் இதை வச்சு கண்டுபிடிக்கிறோம். ஸோ இதை பெஸ்ட்டு கண்டுபிடிக்கக்கூடியவங்க குழந்தைங்க டாக்டர் தான். ஸோ ஆப்வியஸாக அந்த குழந்தைக்கு என்ன பிரச்சனைனாலும் பேரண்ட்டு குழந்தைங்க டாக்டர் தான் பண்ணுறாங்க. ஸோ நம்ம எல்லாத்தையும் ஃபேன்குனி அனீமியான்னு நினச்சி பயப்பட தேவையில்லை. அவங்க சில்ட்ரன் ஸ்பெஷலிஸ்ட்டை பார்த்தா அவங்களே இதில் கைட் பண்ணிடுவாங்க. இந்த மாதிரியான டிசீஸ்லாம் இப்போ ஒரு மதருக்கு இருக்குன்னா அது குழந்தைக்கு பரவாமல் தடுக்க கருவிலே அந்த குழந்தை கருவில் இருக்கும் போதே அதை வந்து அதுக்கான ட்ரீட்மெண்ட் கொடுத்து சரி பண்ண முடியுமா? ஏன்னா மரபணுன்னு சொல்லும் போது தாய்க்கு இருந்தால் குழந்தைக்கு வர வாய்ப்பு இருக்குல்ல. ஸோ இது வந்து மரபணு வியாதிகளில் அம்மாவும் அப்பாவும் மரபணு கேரியராக தான் இருப்பாங்க. அப்படின்னா அவங்களுக்கு வியாதிலாம் கிடையாது. பிற்காலத்துலேயும் அவங்களுக்கு வியாதி வரப்போகிறது கிடையாது. ஆனால் அவங்க மரபணு மாற்றம், அந்த மரபணு மாற்றம் இருக்கிற 2 பேர் குழந்தை பெற்றுக்கிறப்போ மரபணு வியாதி உள்ள ஒரு குழந்தை பிறக்க வாய்ப்பு 25%. அவங்களுக்கும் 75% நார்மல் குழந்தைங்க பிறக்கும். ஸோ இது வந்து ஆனால் இது வயிற்றில் வளர்கிற குழந்தைக்கு பிரச்சனை இருக்குன்னு கண்டுபிடிச்சி வயிற்றுலேயே அந்த மரபணு இதை அந்த வியாதியை சரி பண்ணுற மாதிரி ட்ரீட்மெண்ட்லாம் இன்னும் இப்போதைக்கு அவைலபிளாக இல்லை. செல் தானம் தான், உறுப்பு தானம் இல்லை. ஸோ செல் தானத்துக்கு இன்ஜெக்ஷன்ஸ் 4 நாள் போட்டுட்டு 5ஆவது நாள் நம்ம பிளட் வழியாக, எப்படி இப்போல்லாம் பிளேட்லெட் டொனேஷன்றது ரொம்ப காமனான ப்ரொசீஜர், அதே மாதிரி ஸ்டெம் செல் டொனேஷன் பண்ணால் அந்த ஸ்டெம் செல் பிளட் வழியாக பேஷண்ட்டுக்கு கொடுத்து அதை இந்த அவங்களுக்கு அப்படியே கொடுக்க முடியாது, அதுக்கு ஒரு ப்ரொசீஜர்ஸ்லாம் இருக்குது. அது கொடுக்கும் போது இந்த டிசீஸ்லேருந்து அவங்க க்யூர் ஆகிறாங்க. மரபணு ரீதியான டிஃபெக்ட்ஸை இயற்கை உணவுனாலேயோ யோகானாலேயோ இப்போதைக்கு குணப்படுத்த முடியாது. ஆனால் அதே தான் அவங்க ஃபிட்னஸை இம்ப்ரூவ் பண்ணி இந்த டிசீஸில் போராடுறதுக்கு அவங்களால ஜென்ரல் ஃபிட்னஸ்ஸு பெட்டராக இருக்கும்.